வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்கிற நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள புகழ்ந்து பேசுற மாதிரியே அப்படியே இகழ்ந்து பேசுறது, நம்மள தூக்கி பேசுற மாதிரி அப்படியே குறைச்சு பேசுறது, நம்மள மத்தவங்க முன்னால படுத்தி பேசுற மாதிரியே அப்படியே கேவலமா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசக்கூடிய மனுஷங்க இருப்பாங்க. அந்த மனுஷங்கள எல்லாம் எப்படித்தான் சமாளிக்கிறதுனே தெரியலன்னு நெறைய பேரு திணறி போய் நிப்பாங்க. கேஷுவலா பேசுற மாதிரி காமெடி பண்ற மாதிரியே நம்மள அப்படியே சுருக்குன்னு பேசுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்கள நான் சொல்ற இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவங்கள ஈஸியா சமாளிச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வசதியா இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மாதிரி பழகுவாங்க, பேசுவாங்க. வசதி கம்மியா இருக்கிற மனுஷங்கள பார்த்தா அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது. இந்த மாதிரி மனுஷங்க நம்ம நெருங்கின சொந்தங்களா இருந்தாலும் சரி, நம்ம கூடவே இருக்கிற சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய நண்பர்களா இருந்தாலும் சரிங்க, யார் வேணாலும் எப்ப வேணாலும் உங்கள அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படிங்க சமாளிக்கிறதுன்னு வருத்தப்படாதீங்க. நான் சொல்ற இந்த 4 விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கம் கேட்கறதுங்க. அடுத்தவங்க பேசும்போது ஏதோ காமெடி பண்ற சாக்குல உங்கள குத்தி காட்டுறது. இன்னும் சொல்லப்போனா உங்கள பத்தி அப்படியே உங்கள அந்த இடத்துல தாழ்த்தி காமெடி பண்ணி பேசுறது. கேட்டா இத நான் சும்மா காமெடிக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசுற மனுஷங்க கிட்ட என்ன பண்றீங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லு, இப்ப நீ என்ன பேசின மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டா மறுபடியும் கேட்டு பாருங்களேன் அவங்க கிட்ட. ஒண்ணு அவங்களுக்கு என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம கூட அந்த இடத்துல பேசியிருக்கலாம். நாம அதை தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இன்னொரு 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்மள தான் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல காமெடி பண்ணி ஜோக் பண்றாங்க அப்படின்னா, அத அவங்க திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். ஆக மொத்தம் ஒருத்தவங்க உங்கள பத்தி அந்த இடத்துல கிண்டல் பண்றாங்க, ஜோக் அடிச்சு பேசுறாங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, அதுக்கு கொஞ்சம் விளக்கம் குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க. நீங்க இப்படி கேட்பீங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நாளையும் முன்னையும் அவங்க உங்ககிட்ட பேசும்போது, உங்ககிட்ட இந்த மாதிரியான காமெடி பண்றேங்கிற பேர்ல உங்க மனச நோகடிக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு எல்லை கோட நீங்க விதிச்சுக்கணும். இங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடிக்கிற காமெடி, ஜோக் எல்லாமே அடுத்தவங்க மனச புண்படுத்துமா, புண்படுத்தாதான்னு தெரியாமலே ஏதோ ஒண்ணு காமெடிங்கிற பேர்ல பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம மனசு எந்த அளவுக்கு நோகும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றீங்கன்னா, நீங்க நேரடியாவே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு உங்களுக்குன்னு நீங்க ஒரு எல்லைக்கோடு வகுத்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. ஏன் இத நான் சொல்றேன்னா, இங்க ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு எப்பயுமே உங்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க அவங்க கிட்ட ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிட்டீங்கன்னா, அவங்க அத அவாய்ட் பண்ணிடுவாங்க. இல்ல, எனக்கு இவங்க தேவையே இல்ல அப்படின்னா, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாம வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுநிலையான அந்த பதில்கள சொல்றது. ஸோ இது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள பத்தி ஒருத்தர் உங்ககிட்டயே வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசுவாங்க. அப்படியே புகழ்ற மாதிரி பழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உனக்கு என்னப்பா எல்லாமே இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்மகிட்ட எல்லாமே இருக்குதுன்னு அவங்க பேசுறப்ப நம்மளுக்கு அப்படியே கடுப்பாகும். ஸோ என்ன இவங்க நம்மள குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்களா அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க பேசும்போது என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு அதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னையா நடுநிலையான பதில சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லன்னா அவங்க சொன்ன மாதிரி, அவங்க சொன்ன வழியிலேயே, அவங்க சொன்ன பாணியிலேயே திருப்பி நீங்க பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கே புரியும் நாம தப்பா பேசியிருக்கோமா, இந்த மாதிரியான வார்த்தைகள நம்ம பேசியிருக்க கூடாதா அப்படின்னு கொஞ்சமாவது அவங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்களேன். இதுதான் நடுநிலையான பதில். ஸோ அத விட்டுட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்கள அவமானப்படுத்தணுங்கிறதே தான் அவங்க குறிக்கோளா வச்சிருப்பாங்க. ஸோ அவமானம் அப்படின்னா டைரக்ட்டா உங்கள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி பேச மாட்டாங்க. உங்கள அப்படியே புகழ்ற மாதிரி, பெருமைப்படுத்துற மாதிரி அந்த இடத்துல குத்தி காமிக்கிறது. சாதாரணமா நம்ம மனசுல மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா கூட நம்மளுக்கு மனசு ஆறிடும். ஆனா குத்தி காமிக்கிற மாதிரி சுத்தி வளைச்சு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்த தான் குடுக்கும். அந்த இடத்துல நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும். 3வது விஷயம் என்னன்னு
கேட்டிங்கன்னா, தனிமையில ஒரு விஷயத்த அவங்க கிட்ட நாலாவது விஷயம் வந்து தனிமையில அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஸோ என்னத்த நம்ம போய் தனிமையில சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பேசி இருப்பாங்க. அது என்ன பண்ணுனா, உங்க மனசுல கடந்துகிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல உங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? இந்த மாதிரி அவங்க சொன்னது நம்ம மனசு கஷ்டப்படும்னு அவங்க நெனச்சு பார்த்தாங்களா? நெனச்சு பார்க்கலையான்னே தெரியலையே! மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உங்க மனசு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ என்னைக்குமே மனசு உறுத்தலோட ஒருத்தர்கிட்ட பேசாதீங்க. மனசுல பட்டுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுருங்க. ஆனா அத எல்லாத்து முன்னாலயும் பொது வெளியில தயவு செஞ்சு கேட்காதீங்க. தனியா கூட்டு போய் இந்த மாதிரி நீ சொன்னது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லன்னா அன்னைக்கு நீ சொன்னியே அதுக்கு அர்த்தம் என்ன? அது இன்னும் என் மனசுல அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்க மனசுல பட்டத அவங்க கிட்ட கேட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அத விட்டுட்டு நீங்க பப்ளிக் பிளேஸ்ல எல்லாத்து முன்னாலயும் இத சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்களுக்கு அவமானமா போயிடும். அதனால உங்களுக்கு சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லார் முன்னாலயும் கேட்காதீங்க. அவங்க தான் அப்படி காமெடி பண்றேங்கிற பேர்ல மத்தவங்க முன்னால உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நீங்களும் அந்த மாதிரியான கீழ்த்தனமான விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்க தனியா கூட்டு போய் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கேட்கும்போது சொல்லுங்க, "நீ தான் அன்னைக்கு எல்லார் முன்னாலயும் என்ன காமெடி பண்றேங்கிற பேர்ல பேசிட்ட. அது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. நானும் அந்த தப்பு பண்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து நான் கேட்கிறேன்" அப்படின்னு தெளிவா நீங்க அந்த விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் அவங்களுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள அந்த உறவு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து எல்லார் முன்னாலயும் எதுவும் கேட்காதீங்க. தனியா கூட்டு போய் வச்சு உங்க மனசுல இருக்கிறத கேட்டுக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன, அர்த்தம் என்னன்னு தெரியாமலே கடைசி வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க கிட்டே நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அது வந்து என்ன ஆகும்னா, மறுபடி உங்க மனசுல மேலும் மேலும் சந்தேகத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க அப்படி பேசியிருப்பாங்களா, இப்படி பேசியிருப்பாங்களான்னு பல விஷயங்களை உங்களை நீங்களே மனசுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். ஸோ அவங்க கிட்ட நீங்க டைரக்டா கேட்கறது தான் நல்லது. இந்த 4 விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பெரும்பாலும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நெருடலா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அதை அப்படியே நீங்க கேட்கல, மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து பிரச்சனை தாங்க. இன்னொன்னு என்ன பண்ணும்னா, நாம நேரடியா கேட்டோம் அப்படின்னா, கஷ்டமா இருக்குதே, அதை எப்படி அவங்க கிட்ட போய் கேட்கறதுங்கிற பேர்ல இன்னொருத்தரை இன்டர்மீடியேட் வைப்பீங்க பாத்தீங்களா? அந்த மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களா கேட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க இன்டர்மீடியேட் வைப்பீங்க பாத்தீங்களா? அவங்க ஒரு விஷயத்துக்கு 9ஆ நீங்க யார்கிட்ட போய் சொல்ல சொல்றீங்களோ அவங்க கிட்ட 1 2 திரிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மனக்கசப்பை உண்டு பண்ணிடும். ஸோ நீங்க நல்ல விதமா சொன்னது கூட அங்க பிரச்சனையா போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டா கேட்டுருங்க. உங்க மனசுக்கு அது அடிச்சுக்குது அப்படின்னா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சமாதானமா உட்கார்ந்து பேசி அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்காது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை புகழ்ந்து பேசுற மாதிரி நம்மளை அப்படியே பழிச்சு பேசுற மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதை மற்றவங்களாம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க. அப்படியே நம்மளை எப்படா அசிங்கப்படுத்தலான்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க முன்னால் அப்படியே நம்மளை மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் கேட்டுருவாங்க. அது நம்மளுக்கு மனசுல ஆறாத ரணத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க வருத்தமே படாதீங்க. அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்றப்போ நீங்க ஏங்க அதை பொறுத்துக்கணும்? யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில
பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அப்படியே வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னாவே போதுங்க. இந்த மாதிரி உங்களை அசிங்கப்படுத்துகிற மனுஷங்களை நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்கனாவே போதும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.